கரூர் வேலுச்சாமிபுரத்தில் கடந்த 27/9/2025 அன்று தமிழக வெற்றி கழக கட்சியினுடைய தலைவர் அவருடைய அரசியல் நிகழ்ச்சி நடைபெற்றது. அன்றைய தினம் பாதுகாப்பு பணிக்காக அதிகாரிகள் மற்றும் காவலர்கள் என மொத்தம் 606 பேர் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர். பொதுக்கூட்ட நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களால் 10,000 பேர் வருவார்கள் என்று தெரிவிக்கப்பட்ட நிலையில் அதைவிட அதிகமாக கூட்டம் வரும் என்று எதிர்பார்த்து கூடுதல் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டன. கூட்டம் நடத்த அனுமதி கோரி கொடுத்த கடிதத்தில் மாலை 3 மணி முதல் இரவு 10 மணி வரை என்று குறிப்பிட்டிருந்தார்கள். ஆனால் செய்தியாளர் சந்திப்பு மற்றும் சமூக ஊடகங்களில் மதியம் 12 மணிக்கு கட்சித் தலைவர் கரூர் வருவதாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் தெரிவித்திருந்தார். இதனால் கரூரில் காலை முதலே மக்கள் வர தொடங்கிவிட்டனர். 27/9/2025 அன்று அக்கட்சியின் தலைவர் சென்னையில் இருந்து காலை 8:40 மணிக்கு புறப்பட்டு 9:25 மணிக்கு திருச்சி வந்தடைந்தார். அதன் பின்னர் நாமக்கல் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பிறகு கரூருக்கு இரவு 7 மணிக்கு வந்துள்ளார். அதாவது அறிவிக்கப்பட்ட 12 மணி கடந்து 7 மணி நேரம் கழித்துதான் வந்தார். இந்த காலதாமதம் கூட்ட நெரிசலுக்கு முக்கிய காரணமாக அமைந்தது. கூட்ட ஏற்பாட்டாளர்கள் சில முக்கியமான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும். அவை அன்றைய தினம் கரூரில் செய்யப்படவில்லை. காலை முதல் காத்திருந்த மக்களுக்கு போதிய குடிநீர் இல்லை. உணவு வழங்க எந்த விதமான ஏற்பாடுகளும் நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்தவர்களால் செய்யப்படவில்லை. இயற்கை பாதைகளை கழிக்க பெண்களால் வெளியில் செல்ல முடியவில்லை. பாதுகாப்பு சரியாக கொடுக்கலன்னு. ஆனால் அந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட அந்த கட்சியினுடைய தலைவர் பேச்சை தொடங்குவதற்கு முன்பே, பேச்சை ஆரம்பித்ததுக்கு முன்பே காவல்துறைக்கு முதலில் சல்யூட் அப்படின்னு நடித்துட்டு சரியான பாதுகாப்பு தந்திருக்கார் சொல்லிவிட்டு தான் பேசினார் என்பதையும் நான் இந்த அவையில் பதிவு செய்கிறேன். கூட்ட நெரிசல் ஏற்பட்ட போது அவர்களை காப்பாற்றத்தான் ஆம்புலன்ஸ் வந்ததை தவிர நெரிசல் ஏற்படுவதற்கு முன்பு எந்த ஆம்புலன்ஸும் வரவில்லை. மீட்பு பணிகளில் முழுவீச்சு நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போது தவேக கட்சியினர் 2 ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்களை தாக்கி ஆம்புலன்ஸ் வாகனத்தை சேதப்படுத்தி இருக்கிறார்கள். இதனால் மீட்பு பணிகள் தடைப்பட்டன. கரூர் துயரத்தை கேள்விப்பட்டதும் என்னால் வீட்டில் இருக்க முடியவில்லை. அதனால்தான் உடனடியாக கரூருக்கு அன்றைய இரவே சென்றேன். மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றவர்களை நேரில் பார்வையிட்டு மருத்துவரோடு ஆலோசித்து உத்தரவு பிறப்பித்தேன். கரூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உள்ள பிணவரையில் இறந்த அனைத்து உடல்களையும் குளிர்சாதனை பெட்டியில் வைப்பதற்கு போதிய வசதி இல்லாத காரணத்தால் அன்றைய இரவில் உடற்கூறாய்வு செய்வதற்கு மாவட்ட ஆட்சித்தலைவருடைய சிறப்பு அனுமதி பெற்று உடற்கூறாய்வு மேற்கொள்ளப்பட்டது. உடனடியாக உடற்கூறாய்வு நடைமுறைகளை முடித்து பாதிக்கப்பட்ட துக்கத்தில் இருக்கக்கூடிய குடும்பங்களிடம் உடல்கள் ஒப்படைக்க வேண்டி கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி தடவியல் துறை தலைவர் சங்கர் அவர்களுடைய தலைமையில் 24 மருத்துவர்கள் மற்றும் 16 உதவி பணியாளர்கள் அடங்கிய குழு அமைக்கப்பட்டு உடற்கூறாய்வு செய்யப்பட்டது. 28/9/2025 அன்று அதிகாலை 1:45 மணிக்கு முதல் உடற்கூறாய்வு துவங்கப்பட்டு 28/9/2025 அன்று மதியம் 1:10 மணி அளவில் 39வது உடற்கூறாய்வு முடிவுற்றது. தமிழக அரசு சொல்லி இருக்கின்றார்கள் காலையில் அதிகாலை, அதாவது 28 செப்டம்பர் அதிகாலை 1:45 மணிக்கு முதல் போஸ்ட்மார்ட்டம் செய்ய ஆரம்பித்தோம். மத்தியானம் 1 மணி முடியும் பொழுது 39வது உடலை போஸ்ட்மார்ட்டம் செய்து முடித்தோம் என்று சொல்லி இருக்கின்றார்கள். காலையில 1:45 ஆரம்பிச்சு மத்தியானம் 1 மணி வரைக்கும். உச்சநீதிமன்றத்தினுடைய நீதியரசர்கள் கேட்டிருப்பது, அந்த போஸ்ட்மார்ட்டம் செய்யறதுக்கே 2 டேபிள் தானே இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது நீங்க சொல்லி இருக்கக்கூடிய டைம் எதுவும் மேட்ச் ஆகலையே. அதை மறைப்பதற்காக இன்னைக்கு முதலமைச்சர் சட்டப்பேரவையில் இவர் புதுசா ஒண்ணு கொண்டு வர்றார். 24 மருத்துவர்கள் தலைமை அப்படின்னு புதுசா ஒண்ணு சொல்றார். 24 மருத்துவர்கள் தலைமையில இந்த உடல் ஆய்வுக்கூறு நடந்துச்சு, போஸ்ட்மார்ட்டம் நடந்துச்சுங்கிறாங்க. இன்னைக்கு உச்சநீதிமன்றம் கேட்கின்ற கேள்வியும் மக்கள் கேட்கிற கேள்வியும், காலையில 1:45 24 அரசு அங்க வரல, மருத்துவர்கள் வரல. முதல் 4 மணி நேரம் 5 மணி நேரத்தில் எத்தனை போஸ்ட்மார்ட்டம் பண்ணீங்க? முதலமைச்சர் சென்னையிலிருந்து அவசரமா வர்றாங்க. அவர் போவதற்கு முன்பே உதயநிதி ஸ்டாலின் துபாயிலிருந்து வர்றாரு. வந்தவுடனே போறதுக்கு முன்னாடி சில பேருக்கு மாலை போடணும், மரியாதை செய்யணும், போட்டோ எடுக்கணும்.
என்பதற்காக அவசர கதியிலே இந்த போஸ்ட்மார்ட்டம் செய்ததாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம். இது நிச்சயமாக சிபிஐ என்கொயரியில் இது வெளியே வரும். ரெண்டே 2 டேபிள் வச்சுக்கிட்டு 39 பேர் அன்னைக்கு நீங்க 12 மணி நேரம் கணக்காட்டுறீங்க, அது வாய்ப்பே இல்லை. மருத்துவர்களும் பற்றாக்குறை தான். ஏன்னா சிபிஐ வந்ததுக்கு அப்புறம் லாக் எடுப்பாங்க, கால் லாக் எடுத்து பார்ப்பாங்க, யார் எப்ப வந்தாங்க யாரு போனாங்க. அதனால அதுவரை பொறுத்திருப்போம். நிச்சயமாக அரசனுடைய பொய்களும் மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய பொய்களும் அன்னைக்கு வெளியே வரும் என்கின்ற முழு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. இவர்கள் புதிதாக 24 மருத்துவர்கள் வந்தாங்க, 24 பேர் சேர்ந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணாங்க. போஸ்ட்மார்ட்டம் நமக்கு தெரியும், ஒரு மருத்துவர் இருப்பாங்க, அசிஸ்ட் பண்றதுக்கு இருப்பாங்க. போஸ்ட்மார்ட்டம் நடக்கும் சராசரியாக 45 நிமிடம் 1 மணி நேரம் வரைக்கும் அது போகும். அப்படி இருக்கும் பொழுது இவங்க சொல்ற கணக்கு எங்கேயுமே டேலி ஆகலையாங்கன்னா 1:45 காலையில் ஆரம்பிச்சோம், மத்தியானம் 1 மணிக்கு முடிச்சோம், 39வது பாண்டியை ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டோங்கிறாங்க. அதனால்தான் திரும்ப திரும்ப இவர்கள் எதையோ மறைத்து எதையோ செய்ய போய் எங்கேயோ போய் மாட்டிக்கிட்டாங்க. எந்த காரணத்துக்கும் சிபிஐ என்கொயரி நடக்கக்கூடாது என்று தலைகீழாக நின்றார்கள். இன்னைக்கு அது நடக்குது, மாட்ட போறாங்கன்னு தெரியும். அதற்காக இவங்களே நெரட்டிவ் செட் செய்வதாகத்தான் நாங்க பார்க்கிறோம். தமிழ்நாடு அரசு சொல்லி இருக்கக்கூடிய மருத்துவர்கள் எண்ணிக்கைக்கும் டேபிள் எண்ணிக்கைக்கும் 39 நபர்களுக்கும் சம்பந்தம் இல்லைங்கிறதா நம்ம ஆர்குமெண்ட். 24 டாக்டர் காலைல 1:45 வந்தாங்களா இல்லை என்பதுதான் நம்ம ஆர்குமெண்ட். இன்னைக்கு குஜராத் அரசு எனக்கு தெரியாதுங்க டேட்டா, எத்தனை மருத்துவர்கள் எத்தனை டேபிள்ல எத்தனை பேர் பண்ணாங்க அந்த டேட்டா எல்லாம் என்னால சொல்ல முடியாதுங்கன்னா, தமிழ்நாடு அரசு சொல்லி இருக்கக்கூடிய டேட்டாவை நம்ம கொஸ்டின் பண்றோம். அதைத்தான் உச்சநீதிமன்றமும் கொஸ்டின் பண்ணிருக்காங்க. சட்டப்பேரவையில் மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் கரூரில் செப்டம்பர் 27ஆம் தேதி சாயங்காலம் நடந்த அந்த அரசியல் கூட்ட நிகழ்வுல 41 அப்பாவி பொதுமக்கள் தங்களுடைய உயிரை இழந்திருக்கின்றார்கள். அது சம்பந்தமாக முதலமைச்சர் அவர்கள் பேசுகின்ற பொழுது வழக்கம் போல அரசின் மீது தவறில்லை என்றும் காவல்துறையின் மீது தவறில்லை என்றும் பேசியிருக்கின்றார்கள். அதே நேரத்தில் கரூரில் காவல்துறை பந்தோபஸ்த் கொடுத்தது மொத்தமாக 606 பேர் அந்த அரசியல் கூட்டத்திற்கு காவல்துறை பாதுகாப்பு அளித்தார்கள் என்று சொல்லியிருக்கின்றார். 28 செப்டம்பர் கரூரில் நடந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் ஏடிஜிபி திரு டேவிட்சன் அவர்கள் 500 பேர் பாதுகாப்பில் இருந்ததாக சொல்லியிருக்கின்றார். இன்று காவல்துறை ஒரு பத்திரிகையாளர் செய்தி குறிப்பு வெளியிட்டிருக்கிறாங்க. அதுல சம்பவ இடத்துல 350 பேர் இருப்பதாக சொல்லியிருக்கின்றார். மிச்சம் 150 பேர் வேறு வேறு இடத்துல இருந்தாங்க. இன்று இந்த வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்ட பிறகு தமிழக அரசினுடைய முதலமைச்சர் ஒரு நம்பர் சொல்றாங்க 606, ஏடிஜிபி கரூர்ல 500, 28 செப்டம்பர்ல. இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய காவல்துறை செய்தி குறிப்பு சம்பந்தப்பட்ட இடத்துல பந்தோபஸ்த் என்பது 350. இதுல இருந்தே நமக்கு பல விஷயம் தெரியுது. நிகழ்ச்சி எல்லாம் நடந்து முடிந்து அப்பாவி பொதுமக்கள் எல்லாம் இறந்த பிறகு இன்னைக்கு வழக்கு சிபிஐக்கு போன பிறகு முன்னுக்கு முரணாக பல விஷயங்களை தமிழக அரசு அதுவும் குறிப்பாக சட்டப்பேரவையில் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது மட்டுமல்ல, அதே நேரத்தில் தங்கள் மீது தவறு இல்லை என்பதை காட்டுவதற்காக இந்த பொய்களை எல்லாம் கட்டவிழ்த்து விட்டிருப்பதாக நாங்கள் பார்க்கின்றோம். இது முதல் விஷயங்கள். இரண்டாவது, உச்சநீதிமன்றம் சில கருத்துக்களை சொல்லி இருக்கின்றார்கள். காவல்துறையின் மீது தவறு, அரசு அதிகாரிகள் செய்திருக்கக்கூடிய தவறு. சென்னை உயர்நீதிமன்றத்திலே சில கருத்துக்கள் பதிவாகி இருக்கிறது. ஆனா முதலமைச்சர் அவர்கள் இன்னைக்கு பேசியிருக்கக்கூடிய விஷயத்தெல்லாம் பார்க்கும் பொழுது அரசின் மீதோ அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் மீதோ அங்க இருக்கக்கூடிய காவல்துறையின் மீதும் எந்த தவறும் இல்லை என்பதை போல் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். அதையும் இந்த நேரத்தில் மக்கள் மன்றத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகின்றோம். இந்த நேரத்தில் முதலமைச்சர் அவர்கள் முன்னுக்கு முரணாக பேசுவதை விட்டுவிட்டு உச்சநீதிமன்றம் அமைத்திருக்கக்கூடிய அந்த குழு சிபிஐக்கு முறையாக அவங்க ஆதரவு கொடுத்து உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடித்து வெளியே கொண்டு வருவதற்கான முயற்சியில் இறங்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் வலியுறுத்துகின்றோம். டிவிக்கு அவர்களுடைய அனுமதி கடிதம் 3 மணியிலிருந்து 10 மணி வரை கொடுக்கிறாங்க. காவல்துறை அதை வாங்கி அதை கையெழுத்து போட்டு ஏத்துக்கிறாங்க. நீங்களே சொல்லுங்க, பத்திரிகை நண்பர், நீங்க பல இடத்துக்கு போறீங்க, டிவி எல்லாம் கவர் பண்றீங்க, 7 மணி நேரம் ஒரு நிகழ்வு நடத்த முடியுமான்னு சொல்லுங்க. 3 மணியிலிருந்து 10 மணி வரை அப்படின்னு டிவிக்கு அவருடைய அனுமதி கடிதத்தில் நீங்கள் அனுமதி கொடுத்து கையெழுத்து போட்டிருக்கும் பொழுது விஜய் 3 மணிக்கு வரலாம், 4 மணிக்கு வரலாம், 9 மணிக்கு வரலாம், 10 மணிக்கு வரலாம். அதனால் இதையெல்லாம் நான் ஒரு
முதலமைச்சர் சொல்றாங்கன்னு ஏற்றுக்கொள்வதற்கு தயாரா இல்ல. நீங்க அனுமதி கொடுக்கும் பொழுது 3லிருந்து 5, 7லிருந்து 9, 5லிருந்து 7 2 மணி நேரம் ஏன் கொடுக்கல? இன்னைக்கு ஏன் இப்படி சொல்றீங்க? இது காவல்துறை எஸ்பி மேல தவறு இருந்தா இன்னைக்கு முதலமைச்சர் எஸ்பி மீது நடவடிக்கை எடுத்திருந்தா நான் அதை பேசவே மாட்டேன். கரூர் எஸ்பியின் மீதோ கலெக்டரின் மீதோ முதலமைச்சர் நடவடிக்கை எடுத்திருந்தால் நான் முதலமைச்சரை சொல்லியிருப்பேன், ஐயா நீங்க நடவடிக்கை எடுத்திருக்கீங்க, சந்தோஷம், நீங்க நடவடிக்கை எடுத்திருக்கீங்க, தப்பு செஞ்ச அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுத்திருக்கீங்க, இது ஒரு நல்ல முன்னுதாரணம். அதே போல வேறு யாரு தவறு செய்த எடுத்து இந்த மாதிரி நான் பேசிருக்கவே மாட்டேன். யாரு மேலையும் நடவடிக்கை எடுக்கல, தாசில்தார மேல எடுக்கல, லோக்கல் சப் இன்ஸ்பெக்டர் மேல எடுக்கல, யாரு மேலும் எடுக்காம இவங்க மட்டும்தான் தப்பு பண்ணாங்கன்னா எப்படிங்கன்னா ஏத்துக்க முடியும்? இதே முதலமைச்சர் நடவடிக்கை எடுத்திருந்தால் நிச்சயமாக நான் வேற மாதிரி தான் பேசியிருக்கேன். ஆனா நீங்க நடவடிக்கை எடுத்தீங்க, அரசு சந்தோஷம், மத்தவதை பாருங்க. எதையுமே எடுக்காம முத நாள்ல இருந்து இவங்க தான் தப்பு பண்ணாங்க, இவங்க தான் தப்பு பண்ணாங்க, எப்படி நான் ஏத்துக்க முடியும்? எப்போது வேண்டுமானாலும் உள்ள போய் கூட்டத்தை கட்டுப்படுத்துவதற்கான அதிகாரம் இருக்கு. எப்போது வேண்டுமானாலும் அந்த கூட்டத்திற்கு பேசுறதுக்கு ஒரு தலைவர் வர்றாருன்னா வர முடியாது, வெளியே போங்கன்னு சொல்றதுக்கு அதிகாரம் இருக்கு. அந்த அதிகாரத்தை ஏன் பயன்படுத்தவில்லை என்று கேட்கின்றோம். கேள்வி 1. இரண்டாவது, நீங்க சொல்ற பிரச்சனை நடந்திருக்கலாம், ஆமாம், இல்லை என்று நான் சொல்லல. இன்னைக்கு அதையெல்லாம் நீங்க மறந்துட்டு இவங்க மட்டும்தான் தப்பு பண்ணாங்க, நாங்க தப்பே பண்ணலன்னு சொல்றதுதான் நாங்க கேள்வி கேட்கிறோம். நாங்களும் தவறு செய்திருக்கோம் ஒத்துக்குங்க. கட்சி தவறு செய்திருக்கா முதல்ல இருந்து நாங்க சொல்றோம். கட்சி தவறு செய்திருந்தால் நடவடிக்கை எடுங்க. அரசு எங்க மேல எந்த தப்பு இல்ல, நாங்க நிரபராதிகள், எங்கேயும் ஒரு தவறும் அரசு சார்பில் நடக்கலன்னு முதலமைச்சர் அவர்கள் கரூரில் இருந்து சொல்றாங்க. அதைத்தான் திரும்ப திரும்ப சொல்றோம். இல்லை, அரசும் தவறு செய்திருக்கின்றது, உங்க மேல நிறைய தவறு இருக்கு, அதிகமான முக்கியத்துவம் உங்களுக்கு தான், ஏன்னா உங்க கையில தான் அதிகாரம் இருக்கு. அதை மறைத்து விட்டு ஏன் ஒருவர் மீது பழியை போட முயற்சிக்கின்றீர்கள் என்பது எங்களுடைய கேள்வி. டே 1ல அப்படியே நெரட்டிவ மாத்தி இவங்க தான் தப்பு நான் கொண்டு போறது தான் முதல்ல இருந்து கண்டிக்கிறேன். அரசு நீங்க எதுக்கு பர்மிஷன் கொடுத்தீங்க, ஏன் கொடுக்கல சொல்லுங்க. நீங்க அவங்களை கைது பண்றதுக்கு முன்னாடி அந்த லோக்கல் சப் இன்ஸ்பெக்டர் சஸ்பெண்ட் பண்ணீங்களா? இல்லை. இந்தியால ஒரு கோவில் திருவிழால 2 பேர் இறந்தாவே லோக்கல் 2 பேர் சஸ்பெண்ட் ஆவாங்க, தாசில்தார் ஆவாங்க, சப் இன்ஸ்பெக்டர் ஆவாங்க. 41 பேர் இறந்த பிறகு ஒரு அரசு அதிகாரியும் கூட பொறுப்பில்லைன்னா எப்படி ஏத்துக்க முடியுங்கன்னா? கரூரில் இருந்து தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சி கேட்பது, இது இந்தியாவில் எந்த மாவட்டத்தில் நடந்திருந்தாலும் எஸ்பியும் கலெக்டரும் சஸ்பெண்ட் பண்ணிட்டு தான் அடுத்த வேலையை செய்வாங்க. நம்முடைய முதலமைச்சர் அதை கூட செய்யாம டிஃபெண்ட் பண்ணுவதற்கான காரணம் என்ன? அதுதான் ஆச்சரியமா இருக்கு, அதிர்ச்சியா இருக்கு. ஏன் முதலமைச்சர் ஒருதலை பட்சமா செயல் பண்றாங்க? ஆமாம், அரசு பண்றாங்க, நடவடிக்கை எடுத்து, ஆர்கனைசர் தப்பு நாங்க நடவடிக்கை எடுக்க நாங்க பாராட்டுறோம். எல்லாமே இல்லாம ஒருத்தர் மேலேயே நான் திரும்ப திரும்ப போடுவேன் அப்படிங்கறதா எங்களை பொறுத்தவரை நாங்கள் உரிமை குரலாக கேள்வி கேட்பதை எங்கள் கடமையாக கருதுகின்றோம். நியாயம்னா நியாயம், நேர்மைனா நேர்மை, அதை மாத்தி எல்லாம் பேச விரும்பலீங்கன்னா. அதனால் விஜய் அவர்களுக்கோ யாருக்குமோ ஆதரவு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாணயமா நேர்மையா ஒரு விஷயத்தை பார்த்து நாங்க கருத்து சொல்றோம். அதை எப்படி வேணாலும் திமுக மாத்தி பேசலாம், திருப்பி பேசலாம். இது திமுகவுடைய கூட்டணி கட்சியில இந்த துயர நிகழ்வு நடந்திருந்தாலும் கூட இதைத்தான் நாங்கள் சொல்லி இருப்போம். அவங்க மேல குற்றச்சாட்டு வைக்காதீங்க, முதல்ல அரசு என்ன பண்ணின்னு சொல்லுங்க ஐயா. ஆனா இதுல கன்வீனியன்டா பொலிட்டிக்கல் கேம் செப்டம்பர் 27 இருந்து திராவிட முன்னேற்ற கழகம் ஆடுவதை தான் தோலுரிச்சு மக்கள் மன்றத்தில் நாங்கள் காட்டிக் கொண்டிருக்கிறோம்.